எப்படி பைரவி? நான் இந்த வீட்ல இருக்கும்போது எப்படி மனசாட்சி இல்லாம எப்படி பண்றாங்க? அவங்கள நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. இல்ல, இத நான் விடவே மாட்டேன். ஐயோ, சிந்து 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 நில்லு. அத்தை, நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் நிச்சயம் பண்ணிய? என்னைய ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு நிச்சயம் பண்ற அளவுக்கு வந்துட்டியல்ல? உன்னை ரூமுக்குள்ள வச்சு யாரு பூட்டினா? நான் தான்க்கா பூட்டினேன். சபையில எல்லார் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நான் தான்க்கா இவளை பூட்டி வச்சேன். தப்பு மகா. ஏன் இப்படி பண்ண? நாம ஒண்ணு எதையும் மறைச்சு வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாம எந்த தப்பும் பண்ணலையே. நம்ம புள்ள சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயம் பண்றோம். அதுக்காக நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். இங்க பாரு சிந்து, உன்னை ரூம்ல வச்சு பூட்டினது தப்புதான். அதுக்காக மகாவுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்தை யாராலையும் மாத்த முடியாது. நடந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுதான். சுவாதி சிவா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம். டாக்டருக்கே தெரியாம நீங்க நிச்சயத்தை நடத்திட்டீங்கல்ல? இதுக்கு டாக்டர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க.